வணக்கம் நண்பர்களே. பிரபஞ்சன் அவர்களின் கட்டுரையிலிருந்து அமரத்துவம் தொடர்ச்சி. அண்ணாவுக்கு வயசாயிடுச்சு. தலை மீன் முள்ளு மாதிரி, மீசை கூட வெள்ளை சீப்பு மாதிரி வெளுத்து போச்சு. ஆகாதா பெண்ணே, வயது 60க்கு மேலே ஆச்சே. நீ என்னமோ சின்ன பிள்ளையாட்டம் பேசுகிறையே. உனக்கு 40 ஆயிருக்குமே. சுந்தரத்துக்கு பின்னால் பிறந்தவன் தானே நீ. வேர்க்கடலை பதமாக வறுக்கப்பட்டிருந்தது. வேர்க்கடலை வறுப்பதில் மிகுந்த பக்குவம் தேவை. கொதி கூட போனாலும் கடலை தீயும், குறைந்தாலும் பச்சை வாடை வீசும். சொன்னேன். பின்னே அம்மா பண்ணதாச்சே. பெண்களோட கைவரிசையை வேர்க்கடலை வறுத்து பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. அதில் அவங்களோட நிதானம் வெளிப்பட்டு போகும். அந்த காலத்தில் பெண் பார்க்குற சடங்கில் பெண் பிடிச்சிருக்கா, சொத்திருக்கா, பாடுமா, ஆடுமான்னெல்லாம் பார்க்குறதில்ல. ஒருபடி வேர்க்கடலையை கொடுத்து வறுக்க சொல்கிறது தான் எங்கள் குடும்ப வழக்கம். அதில் பெண்ணோட சாமர்த்தியம் வெளிப்பட்டு போயிடும். வாழ்க்கை அனுபவங்களை இப்படி மைசூர் பாக் மாதிரி அறுத்து துண்டாக்கி கொடுப்பதில் அண்ணா சமர்த்தர். அப்புறம் ஊர் எப்படி இருக்கு வைத்தி? அப்படியே தானா இருக்குது. போய் புறம் பேசுறது, ஓரடி நிலத்துக்கு விவகாரம் பண்ணிட்டு கும்பகோணம் கோர்ட்டு, வாதா மரத்தடியில் வக்கீல் வாழை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறது. கட்சி அரசியல், ஜாதி அரசியல் எல்லாம் ஊர் அப்படியே தான் இருக்குது. ஆனால் ஒன்று, ஊங்குளத்தோட பேரை உலகமெல்லாம் உச்சரிக்க வச்சிட்டீங்க. நீங்கள்னு ஊரா எல்லாருக்கும் பெருமை. நீங்கள் படித்த பள்ளிக்கூடத்தை நீங்களே கொண்டாட வந்திருக்கிறது இரட்டிப்பு பெருமை அண்ணா. அண்ணா கொஞ்ச நேரம் உத்தரத்தை பார்த்தபடி இருந்தார். உண்மையில் பள்ளிக்கூடம் இப்படி நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளியாகி பொன்விழா கொண்டாடுதுன்னா நியாயமாக அந்த பெருமை திருவேங்கட வாத்தியாருக்குத்தான் போய் சேரணும். அவர் இல்லை. அவர் உங்கள் வாத்தியாரானா? இந்த ஊருக்கே மின்சாரம் வர்றதுக்கு முன்னே விளக்க கொண்டு வந்தது அவர் தான். இப்படித்தான் ஒரு மாலை நேரம் இன்னும் இருட்டி இருக்கவே இல்லை. நார்சந்தியில் விளக்கு இன்னும் ஏற்றப்படலை. வெளியூர்காரர் என்று தோன்றத்தக்க ஒரு நடுவயதுக்காரர், அவர் மனைவி என்று தோன்றும் ஒரு அம்மாள் மற்றும் 6-7 வயது சிறுமி ஒருத்தியுடன் பெரிய தனக்காரர் பத்ராசலம் வீட்டு திண்ணையில் ஒட்டி வந்து நின்றார். தனக்காரர் சுருட்டு பற்ற வைத்து கொண்டு ஆற்றுக்கு கிளம்பி கொண்டிருந்தார். 6 என்று விசாரித்தார் பெரிய தனக்காரர். அடியேன் திருவேங்கடம். கொஞ்சம் படிப்பு வாசனை உண்டு. இது என் குழந்தை. இது என் சம்சாரம். தெற்கிலிருந்து வர்றோம். பஞ்சம் தாங்க முடியாமல் ஊர் பாலடைந்து விட்டது. இங்கே இந்த ஊரில் தங்கி ஐயா ஆதரவில் ஒரு பள்ளிக்கூடம் நடத்தலான்னு வந்திருக்கோம். பெரிய தனக்கார வீட்டு பையன் சிவலிங்கத்தோடு நான் திண்ணையில் விளையாடி கொண்டிருந்தேன். அவர்களின் திண்ணை ஓரம் வைத்த மூட்டை என் கவனத்தை கவர்ந்திருந்தது. துணி, டப்பாக்கள், கொஞ்சம் பாத்திரங்கள், அப்புறம் திருத்திருவென்று விழித்து கொண்டிருக்கும் அந்த சின்ன பெண். பள்ளிக்கூடமா? இந்த ஊரிலா என்று ஆச்சரியப்பட்டார் பெரிய தனக்காரர். ஆமாம் சுவாமி, லட்சுமி வாசம் செய்கிற ஊர். சரஸ்வதி வர என்ன தடை? ஆகட்டும். பிள்ளைகள் வேலை வெட்டிக்கு போகிறத விட்டுட்டு படித்து கெட்டு போயிடுமேங்கிறது தான் எனக்கு கவலை. ஆனபடி ஆகட்டும். தெருமூல வீடு நம்மோடது தான். பெருக்கி சுத்தம் பண்ணி விளக்கேற்றி வையுங்கள். அங்கேயே பள்ளிக்கூடத்தையும் வச்சுக்கலாம். ஆனால் ஒன்று, பிள்ளைகளை சேர்த்துக்கிறது உங்கள் பொறுப்பு. அதில் நான் தலையிட மாட்டேன். வேணும்னா என் பையன் சிவலிங்கத்தையும் என் பங்காளி பையன் இந்த முத்துக்குமாரசாமியையும் இழுத்துட்டு போய் அடைச்சி போடுங்க. அப்புறம் உங்கள் சாமர்த்தியம், அவங்க சாமர்த்தியம். யாரோ தூக்கு போட்டு செத்து அந்த ஆவி அங்கு உலாவுவதாக சொல்லப்பட்ட இருண்ட எருக்கஞ்செடி முளைத்த அந்த வீட்டில் விளக்கு எரிந்ததை ஊர்ஜனம் ஆச்சரியத்துடன் பார்த்தது.